நான் வீடு இது கலைஞர் வீடு வந்து நான் வீடு வெட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ப்ரெஷர். அதோட வீடு வெட்டுறதுக்கு கல் கம்பி எல்லாமே இறக்கி இருக்கு சார். போய் யாரை வேலை போடுறாங்கல்ல, உனக்கா இடம் இருக்குங்க, இங்கே இடம் இல்லை, எதுவும் இல்லை. ஓடு ஓடு எங்களுக்கு ஒரே வேலை அருவா கஞ்சாவும். அப்போ நீங்கள் அது கோர்ட்டு மூலம் போன்றது இது இருக்கும் அப்படின்னா? கோர்ட்டில் போய் ஆர்ஐ கோர்ட்டில் ஒரு மனு கொடுத்துருக்கேன், எஸ்பியில் போய் மனு கொடுத்துருக்கேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு 3 தடவை போயாச்சு. எது எல்லாரும் நோ சொல்யூஷன். எல்லாம் இப்போ லேட்டாக சொல்கிறாங்க. எல்லாம் கொடுத்து 10-15 நாள் ஆச்சு. எல்லா பெட்டிஷனும் உச்சப்பள்ளிக்கு தான் வருது. உச்சப்பள்ளிக்கு வந்தபடியே இந்த பெட்டிஷனா இது ஒய்யாமல் உச்சப்பள்ளி ஸ்டேஷனுக்கு ஒய்யாமல் போய் போய் பழகி போச்சு. இந்த அதை வந்து சொல்லிட்டு அதை கேர்லெஸ்ஸாக போட்டுறாது. அப்படியா? அதை கேர்லெஸ்ஸாக ஏமா உங்களுக்கு தொடர்ந்து ஏமா பிரச்சனை கொடுக்குறியா? உங்கள் இடம் இருக்காமல் எடுத்துகிட்டு வாங்கம்மா ரெக்கார்டை. உங்கள் இடம் இருந்தால் நீங்கள் அளந்துக்கிறீங்க, அவங்க இடம் இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போட்டுமா. நீங்கள் ஏமா பிரச்சனை பண்ணுறீங்க? இந்த அம்மா ரெக்கார்டை கொண்டு வாங்க. நீங்கள் 2 பேரையும் வச்சு எங்களையும் வச்சு அவங்களையும் வச்சு 2 பார்ட்டியும் வச்சு விசாரணை பண்ணி நீங்களும் பிரச்சனைக்கு போகக்கூடாது, நீங்களும் பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அதான் எதுவுமே இல்லையே, அவங்க செய்கிறது நடத்திக்கிட்டே இருக்காங்க. எங்களை இறங்க விடக்கூடாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு உடனே போலீஸ் வந்து ஏமா ஒரு ரெக்கார்டை கொண்டு வருமா, உன் பேரில் இருந்தால் நாங்கள் அளந்து விடுறோம், அந்த கடினம் பண்ணாத்தானே அவங்க வந்து ரெக்கார்டை கொண்டு வருவாங்க. ரெக்கார்டு இல்லை, அதிகாரத்தில் பயன்படுத்துறாங்க. அந்த நிக்கையிலேயே எங்களை வந்து அடிக்கிறாரா? நிக்கையிலேயே போலீஸ் உடனே யாருமே பிடிக்கல, யாருமே தொடலை. உடனே நிற்கல எப்படிமா ஒரு அரட்டு போட்டிருந்தா அவங்க போவாங்க. போலீஸ்காரன் நிக்கையிலேயே எங்களுக்கு அடிதடி நடக்குது. உச்சப்பள்ளி போலீஸே எங்களுக்கு உதவியே கிடையாது சார். எந்த ஸ்டேஷன் அது? இந்த உச்சப்பள்ளி ஸ்டேஷன் ராமநாதபுரம் கிட்ட. ராமநாதபுரம் இங்கே இருக்கு. உச்சப்பள்ளி ராமநாதபுரத்தை சேர்ந்த உச்சப்பள்ளி ராமநாதன். நீங்க அதை யூடியூப்ல போட்டு உச்சப்பள்ளியில இப்படி தவங்குறாங்களோ, தன்னிடத்துல பண்ற கொடுமை தாங்க முடியாம நீங்க அதை தட்டி கேட்க யாருமே இல்லையே. நீங்க அதை கேட்டு நீங்க எங்களுக்கு நியாயப்படுத்துங்க சார். கண்டிப்பா நான் போட்டு விடுறேன். மக்கள் ஏதாவது எனக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது கேட்டோ, கண்டிப்பாக போடுறேன். சரி, எதுவும் பிரச்சனை அதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணலாம். நான் பார்க்குறேன். ஓகே கைஸ், ഞാനിപ്പോൾ வந்துட்டு இங்கே போகும்போது இந்த மாதிரி விஷயம் கேட்டு சொன்னாங்க. அதனால கண்டிப்பாக எல்லாம் சரி, கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது கடை. ஓகே சரி, ஓகே பத்திரம். ஓகே.